வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள களிஞ்சூர் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறி பாரதி நகர், விஜி ராவ் நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகமும் நீர்வளத்துறையினரும் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் முரளி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அந்த மழையின் காரணமாக இந்த மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இந்த மழையின் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் தற்போது நிரம்பி இருக்கிறது. குறிப்பாக பாலாற்றிலும் நீர்வரத்து என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக இந்த காட்பாடி அருகே சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த களிஞ்சூர் ஏரி முழுமையாக நிரம்பி நேற்று இரவு முதல் உபரி நீரானது வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக அதாவது ஏரி கால்வாய் ஓரம் இருக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறது. தற்போது ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருவதால் பாரதி நகர், விஜி ராவ் நகர் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர், அதாவது உபரி நீர் தண்ணீரானது புகுந்திருக்கிறது. அதே போல் தெருக்களிடம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு நிலையம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதிகளில் இந்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறை சார்ந்த அதிகாரிகளும் நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. இது குறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். பாலாஜி நகரில் இருக்கோம். எங்களுக்கு நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்குது. வீடு ஃபுல்லும் தண்ணி வந்துச்சு. போன வருஷம் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்தது. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. நைட்லேருந்து எடுத்து ஊற்றிட்டு தான் இருக்கும். எங்களுக்கு நிரந்தர சொல்யூஷன் அப்படின்னா காவா கட்டுறது மட்டும்தான் எங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். எங்களுக்கு காவா கட்டி கொடுத்தா போதும். தண்ணி வந்துச்சு. ராத்திரி 1:30 மணிலேருந்து தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்குது. 1:30 மணி எல்லாமே அடுப்பள்ளையும் போக முடியல, வீட்டுள்ளேயும் வெளியே எல்லாம் ஃபுல்லாக தண்ணி தேங்கிடுச்சு. டீ போட்டு குடிக்கவும் இல்லை, பட்னியாக தான் இப்படி உட்காந்து இருக்கிறோம். அடுப்பை துவைக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.